நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மூப்பனார் அவர்களினுடைய அரசியல் தியாகம், பங்களிப்புகள், காங்கிரஸ் வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, மூப்பனாரை நாங்கள் முன்னிறுத்தப் போவதில்லை. அப்படி என்றால் காங்கிரஸ் இயக்கம் எப்படி நகரப்போகிறது? ஏன் மூப்பனாரை முன்னிறுத்தாமல் இருக்கப் போகிறார்கள்? இது குறித்தெல்லாம் நம்ம விரிந்த தளங்களில் வாதிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இது பற்றியெல்லாம் நம்ம வாதிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களும் நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். அந்த விதத்தில் நாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எண் 0446633434 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களுடைய ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் இந்த கேள்வி நேரத்தோடு உங்களோடு இணைத்துக் கொள்ளப்படும். நான் தொடர்ந்து இந்த வாதத்தை நகர்த்துறேன். இது பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு இந்த பிரதான கட்சிகளை சேர்ந்த இருவரும், ஒரு அரசியல் விமர்சகரும் இங்கு வந்திருக்கிறார். நான் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அரசியல் விமர்சகர் வந்திருக்கிறார். வணக்கம் துரைசாமி. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. இந்த விவாதம் என்பது யாரை நோக்கி மையமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது பற்றி தான் நம்ம வாதிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து முனவர் பாட்ஷா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பாட்ஷா. நான் காங்கிரஸிலிருந்து தான் துவங்கணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு வாசன் மீது கோபம் இருக்கலாம், அவரை நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் என்ன காரணம் திடீர்னு மூப்பனாரை முன்னிறுத்த போவதில்லை, மூப்பனாரினுடைய பங்களிப்புகள் என்ன, தியாகம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புவதற்கு என்ன காரணம் திரு கிருஷ்ணமூர்த்தி? இல்லை, அவருடைய பேட்டி தலைவர் மூப்பனார் அவர்களுடைய காங்கிரஸினுடைய சேவையெல்லாம் யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் என்ன கருத்துப்பட சொல்லியிருக்காருன்னா, பெருந்தலைவர் காமராஜரோடு அவரை ஒப்பிடாதீர்கள், அதுதான் அவர் சொல்லியிருந்த அந்த கருத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் வார்த்தையினுடைய வெளிப்பாடு வேறாக இருந்தது. இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். இல்லை அதை நான் தொடர்ந்து விவாதத்திற்குள்ளாக்கிறேன். முனவர் பாட்ஷா, நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் காமராசரோடு ஒப்பிடுவது அப்படின்றதுக்குள்ள நானும் வருகிறேன். ஆனால் அந்த சொன்ன தொனி, நாங்கள் மூப்பனாரை முன்னிறுத்தப் போவதில்லை என்பதிலிருந்து தான் அந்த விமர்சனம் துவங்குகிறது. எப்படி பார்க்குறீங்க முனவர் பாட்ஷா? மொத்தத்தில் தலைவர் வாசன் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மீது சொன்ன குற்றச்சாட்டு, பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோருடைய படங்களை உறுப்பினர் அடையாள அட்டையில் போடக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கட்டாயப்படுத்தியது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் என்பது குற்றச்சாட்டு. அது நிதர்சனமாக நிரூபிக்கின்ற வகையிலே தான் கார்த்திக் சிதம்பரம் காமராஜரை பற்றி பேசியதும், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தலைவர் மூப்பனாரை பற்றி பேசியிருப்பதும் ஒன்று. இரண்டும் அர்த்தம் என்னவென்று சொன்னால், மூப்பனார் பெயரை பயன்படுத்தப் போவதில்லை நாங்கள் என்று சொல்வதன் மூலமாக மூப்பனார் என்ன தியாகம் செய்திருக்கிறார் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். பங்களிப்பை பற்றியும் கேட்டிருக்கிறார். நான் அவருக்கு சொல்கிறேன், பாவம் அரசியலில் அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஈவிகேஸுக்கு தமிழ்நாடு ஸ்தாபன காங்கிரஸிலே தஞ்சை மாவட்ட ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக இருந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அறப்போராட்டம் நடத்தி 11 அம்ச கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக போராடிய நேரத்திலே தமிழகம் முழுவதும் காமராஜருடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட போது தஞ்சை மாவட்டத்திலே மட்டும் தலைவர் மூப்பனார் தலைமையில் 10,000 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றார்கள். அன்றைக்கு இருந்த திமுக அரசாங்கம் சிறைச்சாலைகளிலே நான் தொடர்ச்சியாக இந்த பங்களிப்பு நம்ம அடுத்த கட்டங்களில் நான் அதை பற்றி கேட்கிறேன் திரு முனவர் பாட்ஷா. நான் மீண்டும் அரசியல் விமர்சகர்கிட்ட போவதற்கு முன்பாக, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. எதை சொல்லி அவர்கள் வெளியேறினார்களோ, எதை நீங்கள் மறுத்தீர்களோ, திரு காமராசர் அவர்கள் விமர்சிக்கப்படுவதும், மூப்பனாரினுடைய தியாகத்தை பற்றி கேட்பதும், உறுப்பினர் அட்டையில் அந்த படம் இல்லைன்னு சொல்லி தானே போனாங்க. நான் குட்டி வெளியே வந்து இல்லை நான் அதை வன்மையாக மறுக்கிறேன். நண்பர் முனவர் பாஷா அவர்கள் கட்சிக்காக அவர் வக்காலத்து வாங்குறாரு. அகில இந்திய தலைமை பெருந்தலைவர் காமராஜர் படத்தை போடக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்று நான் ஆழமாக இங்கே மூப்பனார் படத்தை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இல்லை, கிடையாது. அது போன்ற ஒரு விவாதமே அங்கு நடைபெறவில்லை. இவர்கள் நீண்ட நாட்களாகவே கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு நிறைய காரணங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். திரு கிருஷ்ணமூர்த்தி, நான் அதைத்தான் உங்களிடம் வருகிறேன். உங்களுக்கு வாசன் மீது கோபம் இருக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருப்பது திரு மூப்பனார் அவர்கள். அதைத்தான் நான் கேட்கிறேன். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கும் வரேன். ஆனால் நான் அன்றைக்கு காலையில்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய திரு ஞானதேசிகன் அவர்கள் பெருந்தலைவர் படத்தையும் தலைவர் மூப்பனார் படத்தையும் அகில இந்திய தலைமை போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்ற வாதத்தை வைத்தபோது நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசனிக் அவர்களை நான் நேரடியாக அது நிறைய விவாதங்கள் அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதே அது விவாதிக்கப்பட்டது. அரசியல் விமர்சகர் நான் உங்களிடம் கேட்பது, நான் சொன்னது மாதிரியே உறுப்பினர் அட்டையில் அவர்கள் போடுவதற்கே இல்லை அப்படின்லாம் சொன்னவர்கள் இன்னைக்கு பகிரங்கமாக பேசக்கூடிய இடத்துல தான் வந்திருக்கிறாங்க. அவர் அப்படிலாம் இல்லை, அதற்குள்ள நீங்க கருத்து பார்க்கிற போது அப்படிலாம் சொன்னாலும் கூட நாங்கள் முன்னிறுத்த போவதில்லை. இன்னும் கூட ரொம்ப வேடிக்கையாக இளங்கோவன் அவர்கள் மூப்பனாரை பற்றி பேசியிருக்கிறார். அரசியல் விமர்சகர் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இதில் அவர் மூப்பனாரை பற்றி சொன்ன கருத்து தவறு. இறந்து போன ஒரு தலைவரை குறைச்சி மதிப்பிட்டிருக்க வேண்டியதில்லை. மேலும் 4 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார், மூப்பனார் காங்கிரஸில் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு, எனக்கு சொத்து கிடைக்கிறதுக்கும் நான் இன்னைக்கு வசதியாக இருக்கிறதுக்கும் மூப்பனார் தான் காரணம்னு சொன்னவர் தான் இப்போ மாற்றி பேசுகிறாரு. மூப்பனாருக்கு காங்கிரஸில் காமராஜருக்கு அடுத்தபடியாக காமராஜ் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 77 யாருமே இந்த கட்சியை கையில் எடுக்காத நிலைமையில் தனித்து அந்த கட்சி போட்டிட்டு 17-18% வாக்குகளை பெற்றார். 89 காமராஜ் ஆட்சிங்கிற கான்செப்டை கொடுத்ததே மூப்பனாரும் ராஜீவ்காந்தி தான். அப்போ 20% வாக்குகளை பெற்றார். அந்த கட்சி 30 எம்பிக்கள் இந்த மாதிரிலாம் ஒரு வளர்ச்சி பெறது காரணம் மூப்பனாரோட உழைப்பு தான் முக்கிய காரணமாக இருந்தது. இவர் இளங்கோவன் என்ன நினச்சிருக்கலான்னா, மூப்பனாருக்கு குட்வில் காங்கிரஸுக்கு பயன்படாது, நமக்கு பயன்படாது, ஜி.கே. வாசனுக்கு தான் பயன்படும், அதனால ஜி.கே. வாசனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளை நாம் ப்ரமோட் ஏன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் மூப்பனாரை பற்றி அவர் எந்த தியாகமும் பண்ணாதவர் என்று கூறியது தவறு. பாய் சொன்னது மாதிரி 40,000 பேர் தமிழ்நாட்டில் கைதாகும் போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 பேரை ஆர்கனைஸ் பண்ணி கைது செய்ய வைத்தவர். மேலும் இந்திய அளவில் பல பிரச்சனைகள் வரும்போது ராஜீவ்காந்தி இந்திரா காந்தியும் மூப்பனார் தான் ஒரு பிரச்சனையை கோஷ்டி ஆகாமல் காங்கிரஸுக்கு சுமூகமான தீர்வை கொடுப்பாருன்னு அவரை பயன்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு இந்திய அளவில் புகழ்பெற்ற அந்த பங்களிப்பு. திரு கிருஷ்ணமூர்த்தி, ஒரு திராவிட கட்சிகளோ மாற்று கட்சிகளோ மூப்பனாரை விமர்சிக்கின்ற போது அதை தற்காக்க செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு விசித்திரமான சூழ்நிலை, அரசியல் விமர்சகரும் சரி தமிழ் மாநில காங்கிரஸும் சரி மூப்பனாரினுடைய பங்களிப்பை பற்றி பேசுகிற போது அதை நீங்கள் எதிர்வினையாற்றக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. நான் மீண்டும் கேட்கிறேன், அது தனிப்பட்ட கருத்தாக பார்க்கிறீர்களா அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த உங்களை போன்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் அது தவறு என்று நினைக்கிறீர்களா? அப்படி சொன்ன வாசகங்கள், அவர் சொன்ன கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈவி.கே. இளங்கோ கருத்தை நீங்க சொல்றீங்க. அவர் சொல்றார் வாசன் அவர்கள் வேண்டுமானால் அவரை பற்றி பேசிக் கொள்ளட்டும், அவர் செய்த சாதனை என்பது என்ன அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேடிக்கையாக வார்த்தையை சொல்கிறார். அது எல்லாத்தையும் விட அவர் தியாகம் சொன்னா ஸ்பீடா கார் ஓட்டு அதற்காக ஏதாவது சர்டிபிகேட் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதான் மெமோ வாங்கியிருப்பாரு. நான் உங்களிடம் தான் கேட்கிறேன். அதாவது அவர் தலைவர் மூப்பனார் மீது மரியாதைக்குரிய நம்முடைய துரைசாமி வழக்கறிஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 4 நாட்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர் எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறார் என்பதை அப்ப நான் அந்த வாதத்துக்குள் வரல. இல்ல அப்படி குறிப்பிட்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. இல்ல தர்ம சங்கடம் ஒண்ணு இல்ல. நான் நேரடியாக கேட்பது அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறவர் தான் அவரு. வைத்திருப்பவர் ஏன் பேசினார் என்றால் நான் திரும்ப வருகிறேன். நான் திரும்ப அரசியல் விமர்சகர்ட்ட நான் வரேன். நான் அரசியல் விமர்சகர்ட்ட வரக்கூடிய விஷயம் நான் கடுமையா இல்ல ஏன் அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் என்பதை நம்ம விவாதிக்கலாம். நீங்க அதை பற்றி அந்த காரணம் பற்றி எல்லாம் நம்ம யோசிப்போம். நேயர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 04433334343 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை, பெயர் மற்றும் நீங்கள் எங்கிலிருந்து பேசுகிறீர்கள் அப்படின்ற எண்ணத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து இந்த விவாதத்தை தொடரலாம். அரசியல் விமர்சகரா, இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் 2 விசித்திரமாக பார்க்கலாம். அது விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. அதனால கேட்கிறேன், மூப்பனார் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். அதே தருணத்தில் குஷ்பு இணையக்கூடிய அவர் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அப்போ ஈவி.கே.எஸ். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இவர் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமைகள், அவங்க செஞ்ச தியாகம்லாம் நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இன்னும் அதிகமாக போய் சேரும்ன்றார். ஒரே இடம், ஒரே மைக், ஆனால் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல நிறைய மாற்றம் இருக்கிறது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் விமர்சன பார்வையில் கேட்கிறேன். அதாவது இளங்கோவன் முதல்ல அவருக்கு இந்த தலைவர் பதவி கிடைச்சதே மூப்பனார் பையன் வாசன் கூட அவர் ஆதரவாளராக இருந்தனால தான் அந்த தலைவர் பதவியே கிடைச்சிது. இப்போ நீங்கள் இவர்
அந்த ஞானதேசிகன் தலைவர் பதவியை விட்டு போய் இவங்க விலக போகிற டைமில் இவன் தலைவர் பதவி கொடுக்கலன்னா இவர் வந்து வாசன் கூட போயிடுவாருங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் தான் காங்கிரஸ் கட்சி வந்து இவரை தலைவராக வச்சுருக்கிறாங்க. பட் அவர் அதற்கு முன்னவரை வந்து வாசனின் ஆதரவாளராக தான் இருந்தார். அதே மீறி பதவி கிடைச்சது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிங்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்தாமல் இறந்து போன மூப்பனாரோட தியாகங்களை அவரே புகழ்ந்த தியாகத்தை அவரே இழிவாக பேசுகிறதும், அடுத்தால வந்து குஷ்பு சேர்ந்திருக்காங்க, ஒரு கட்சியில் இருந்தாங்க, விலகுனாங்க, கொஞ்ச நாள் சும்மா இருந்தாங்க, இப்போது சேர்ந்திருக்காங்க. இவங்க எப்படி ஒரு கட்சியை எந்த வகையில் இவங்க வளர்த்துற முடியும்? குஷ்புங்கிறனால ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமே தவிர குஷ்பை வச்சு கட்சிக்கு வளர்ச்சி வேகம் எங்கே கிடைக்க முடியும்? அதுலேயும் அவர் தப்பு கணக்கு போட்டு தான் குஷ்பு அந்த இதில் ஒரு அரசியல் விமர்சகராக முன்வைத்தீர்கள். முனவர் பாட்ஷா, நான் வருகிறேன். இது ஒட்டுமொத்தமாக திரு ஈவிகே சிலங்கோவன் அவர்களின் மீது நான் விமர்சனமாக வைக்கிறதற்காக இந்த களத்தை நான் உங்கள் தரப்பிலிருந்தும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அவர் வேறொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவர் அணுகி இருக்கலாம். ஏன் கேட்கிறேன்னா, நீங்கள் ஒரே தராசில், நான் ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்துகிறேன், காமராசரையும் மூப்பனாரையும் தமிழக வரலாற்று அரசியல் தராசில் நிறுத்துகிற போது அது சரிசமமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அந்த ஒப்பீடு சரியா? அதாவது முதல்ல நாங்கள் இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜரையும் மூப்பனாரையும் ஒப்பிட்டு பேசவில்லை. இல்ல, இரண்டு பேருக்கும் சம இடங்கள் தான் தரீங்க. உறுப்பினர் அட்டையும் அப்படிதான் கேக்குறீங்க. அதாவதுங்க, தமிழகத்தை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜ் என்பவர் யாராலும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத தமிழகத்தின் பொற்கால ஆட்சி தந்த தலைவர். அந்த தலைவருடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் லட்சோப லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களுடைய விருப்பம். அதற்காகத்தான் தலைவர் மூப்பனார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய மறைவுக்கு பின்னாலே 2 காங்கிரஸையும் 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி கடற்கரையிலே இணைத்தார்கள். அந்த இணைப்பு மாநாட்டிலே கூடிய கூட்டத்தை பார்த்து தான் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவே தலைவர் மூப்பனாரை அந்த மேடையிலே அறிவித்தார். புரிகிறது. அந்த ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜரின் மறைவுக்கு பிறகு அறிவித்ததற்கு பிறகு என்னுடைய கேள்வி நான் ரொம்ப தெளிவு மீண்டும் கேட்கிறேன். நீங்க மூப்பனாரையும் திரு காமராஜர் அவங்க 2 தலைவர்கள், மாபெரும் தலைவர், பங்களிப்புகள்ல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இருவரையும் சரி இடத்தில் வைப்பதைத்தான் திரு ஈவிகே சிலங்கோவன் பார்த்திருப்பாரோன்னு நான் கேட்கிறேன். அந்த அர்த்தத்துல பார்க்கல. இருங்க, அந்த அர்த்தத்துல அவர் பார்க்கல. ஏன்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தவர் மக்கள் தலைவர் மூப்பனார் தான். 77 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 27 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றார். அதை போலவே 1989 மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை தனித்து தேர்தலை சந்திக்க வைத்து 27 இடங்களை பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிக்காக அவர்தான் களம் கண்டவர். அந்த அடிப்படையிலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்றால் அது மூப்பனாரால் தான் கொண்டு வர முடியும் என்று தமிழக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த தலைவர் காமராஜரையும் எந்த தலைவர் மூப்பனாரையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் இன்றைக்கு அனுபவிக்கின்ற அத்தனை சொத்துக்களும் தலைவர் காமராஜ் உருவாக்கி தந்த சொத்துக்கள். அந்த சொத்துக்களிலே அமர்ந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜரையும் மக்கள் தலைவர் மூப்பனாரையும் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் காங்கிரஸ்ல இருக்கின்ற தொண்டர்கள் அதுல ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ரொம்ப கடுமையாகவே எதிர்வினையாற்றினார். காமராஜரை விமர்சிப்பதில் அவருக்கு என்ன நடவடிக்கை சொல்லல அவரு. அதை விட அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு இன்னொரு வார்த்தை சொன்னார், பெருந்தலைவர் காமராஜரை இனிமேல் யாராவது பேசினால் இந்த கட்சியில் இடம் இருக்காது, கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார். இப்போது நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்க, பெருந்தலைவர் அவர் ஈவிகே சிலங்கோவன் என்ன கருத்தை பதிவு செய்ய வந்தார் என்றால், அவர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், அவருடைய கருத்தினுடைய கரு என்னவென்றால், பெருந்தலைவர் காமராஜர் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார், 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், எண்ணற்ற சாதனைகளை முனவர் பாட்ஷா சொன்னார், அணை கட்டினார், அதை கட்டினார், எல்லாமே பண்ணார். அதை தான் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பெருந்தலைவரோடு தலைவர் மூப்பனாரை ஒப்பிடாதீர்கள், அவர் செய்த தியாகத்திற்கும் இவர் செய்த தியாகத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தான் குறிப்பிட்டார். அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அது நீங்கள் வந்து இவங்களும் ஒப்பிடல, வாசனா ஒப்பிடல, அது எல்லாருக்கும் தெரியும் அது வாட் இஸ் வாட்டுங்கிறது. இவர் என்னன்னா ஆக்சுவலாக இவர் நினைக்கிறது என்னன்னா, காமராஜருக்குள்ள குட்டியில் வந்து காங்கிரஸும் ஷேர் பண்ணிக்கலாம், தமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். காமராஜருக்கும் காங்கிரஸ்க்கு சம்பந்தமே இல்ல. சாகர அடிக்க அவரை தோற்கடிச்சவங்க
இந்திரா காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான். அதாவதுங்க, 69 பிளவுக்கு பிறகு காமராஜர் என்றால் காங்கிரஸ், காங்கிரஸ் என்றால் காமராஜர், தமாக கிடையாது சார். தமாக தான் காமராஜரை தூக்கி காங்கிரஸ் என்று உயிர் வாழ்ந்தவர் காமராஜர். நிச்சயமா அவரை உரிமை கொண்டாட முடியாது. நாங்க எங்களுக்கு சொந்த காமராஜ், உங்களுக்கு சொந்த கிடையாது. எங்களுக்கு தான் சொந்தம் காமராஜ். நம்ம யாருக்கு சொந்தம் என்பதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அரசியல் விமர்சகருக்கு அவருக்கான நேரம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது. நான் அவர்கிட்டே கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இந்த மூப்பனாரோட குட்வில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் அவரோட சன் வாசனுக்கு தான் போகும். அந்த குட்வில் வந்து தங்களுக்கு வராது என்ற ஒரு கணக்கில் தான் இளங்கோவன் பேசியிருக்கிறார். ஆனால் மறுக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மூப்பனார் மீது பற்றுதல் கொண்டவர்களும் இன்னும் காங்கிரஸில் இருக்கிறார்கள். அவர்களை வாசன் பக்கம் அனுப்புவதற்காக பேசினாரோ என்னவோ தெரியவில்லை. அந்த அர்த்தத்துல தான் அவர் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து மூப்பனார் தொண்டர்கள் தேவையில்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி தொண்டர்கள் தான். மரியாதைக்குரிய துரைசாமி இன்னொன்னு சொன்னாரு, அவர் வந்து வாசனுடைய ஆளு கிடையவே கிடையாது. அதெல்லாம் தவறான கருத்து, தவறான. இருங்கள, நான் பேசுறேன் முனவர், நீங்க அப்புறம் பேசுங்க. துரைசாமி கூட வழக்கறிஞர் கூட ஒப்புக்கொள்வார். அவர் வந்து வாசனை தீவிரமாக எதிர்த்தவர். முனவருக்கு தெரியும், கூட இருந்து நானும் வாசனை எதிர்த்தவன். நானும் ஈவிகே இளங்கோவோடு இருந்து கொண்டு வாசன் அவர்களுடைய என்ன கோட்டா சிஸ்டம் அவர் இருக்கிறீர்கள் 2002 இணைந்த போது என்ன காரணம், எதற்காக எதிர்த்தோம்? ஒவ்வொரு முறையும் மேடைகள்ல பேசுகிற போது, ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மாதிரியான விவாதங்கள்ல பேசுகிற போது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் பலமாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள கோஷ்டியே இல்லைன்னு சொல்வதெல்லாம் பொய்யா? நீங்க அப்படி, நான் இந்த கேள்விக்கு சொல்லுங்க. நீங்க தொடர்ச்சியாக நானும் தீவிரமாக எதிர்த்தேன், திரு ஈவிகேஎஸ் அவர்களும் எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. நான் பழைய பக்கங்களை புரட்டுகிறேன். அப்போதெல்லாம் நீங்க நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கீங்க நாங்க பலமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக. ஈவிகேஎஸ் அவர்களும் வாசன் அவர்களும் ஒரே மேடையில ரொம்ப பகிரங்கமாக அந்யோன்யமாக பேசினதெல்லாம் தொண்டர்களை ஏமாற்றிய செயலாம். ஏமாற்றிய செயல் இல்லைங்க. கோட்டா சிஸ்டம் கேட்டாருன்னு எதிர்த்தோம். 60% கோட்டா கொடுத்தோம். எம்எல்ஏல 60% கொடுத்தோம், மாவட்டத்தை எல்லாம் கொடுத்தோம். நீங்க சேர்ந்ததே 12 வருஷம் நீங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கணும், மந்திரி ஆக்கணும், எல்லாம் ஆக்கணும், துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்களே. அதை தான் அவர் கூட இருந்ததுனால தான் தலைவர் பதவி கிடைச்சார்ன்றது கடுமையாக நான் ஆட்சேபிக்கிறேன். அன்னை சோனியா காந்தி அவர்கள் கடந்த காலங்களில் அவர் ஆற்றிய பணிகள், அவருடைய நான் இறுதி கருத்தாக அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன். உள்ளாட்சி தேர்தல் அவர் தலைவராக இருந்த போது 2001 18.5% வாக்குகள் நாங்கள் வாங்கணும். இதே ஈவிகேஎஸ் அவர்கள் தலைவராக இருக்கும்போது. இன்றைக்கு 4% கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான். நான் இறுதி கருத்தாக உங்களிடம் நான் கேட்பது, இப்ப எல்லா திராவிட கட்சிகளுமே, நீங்க அது திகாவாக இருக்கலாம், திமுக, அதிமுக, மதிமுக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், எல்லோருமே பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள் அம்பேத்கரை கூட போட்டுக்கிறாங்க, அவர்கள் ஜீவானந்தத்தை கூட புகைப்படத்தில் போட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களையே நாங்கள் இவரை முன்னிறுத்த மாட்டோம், முன்னிலைப்படுத்த மாட்டோம் என்று உங்களுக்குள்ளே விமர்சனம் என்பது ஆரோக்கியமாக இருக்குமா? இது ஒரு தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டா பார்க்க முடியுமா? இறுதி கருத்தை நீங்க சொல்லலாம். இது சரியான அணுகுமுறை. தலைவர் படத்தையும் போடக்கூடாதுன்னு அகில இந்திய இல்ல நீங்க நேரடியா இன்றைக்கு அறிவித்தது நாங்கள் முன்னிறுத்த மாட்டோம்னு சொல்றீங்க. மூப்பனாரை முன்னிறுத்த மாட்டோம். அதாவதுங்க அது கரெக்டான அணுகுமுறை. இறுதி கருத்தை பதிவு செய்யலாம், நமக்கு நேரம் இல்ல. துரைசாமி அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மரியாதைக்குரிய திரு வாசன் அவருடைய தந்தை தலைவர் மூப்பனார் அவர்கள், அவருக்குத்தான் அவர் முழுமையாக சொந்தம், அவர்கள் தான் வைத்து கொண்டாட முடியும், அதுக்காக நாங்கள் வச்சு கொண்டாடக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது, அவர்கள் கொண்டாடி கொள்ளட்டும், நாங்களும் சிறிதளவு கொண்டாடி, அந்த தொனியில தான் சொன்னாரு. அது தவறாக புரிதல் வந்து விட்டது, அவ்வளவுதான். இதை நான் மீண்டும் உங்களிடம் கேட்பது, இந்த வார்த்தை என்பது உங்கள் உதட்டில் இருந்து வந்ததா, உள்ளத்தில் இருந்து வந்ததா? எல்லாமே ஒரு விவாதத்துக்காக ஒரு தலைவரையும் புறக்கணிக்கும் நோக்கம் கிடையாது. கட்சிக்காக உழைத்த எந்த தலைவர்களையும் புறக்கணித்து காங்கிரஸ் இயக்கம் நடத்த முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே யாரையும் புறந்தள்ளி விட்டு, யாரையும் ஒதுக்கி விட்டு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜரோடு அவரை ஒப்பிட்டு பேசாதீர்கள் என்ற அர்த்தத்தில் தான் அவர்கள். திரு முனவர் பாஷா, உங்களுக்கான இறுதி நேரத்தில் நான் கேட்பது, நீங்கள் காமராஜரை கொண்டாடுகிறீர்கள், காமராஜர் எங்களுக்கு தான் சொந்தம் என்று பேசக்கூடிய இடத்தில் அவர் பேசியது, நீங்கள் காமராஜர் என்கிற அந்த இடத்திற்கு மூப்பனாரை வைக்காதீர்கள் அப்படின்ற அந்த பார்வையை நீங்கள் ஏன் காமராஜருக்கு தரக்கூடிய ஒரு கிரெடிட்டா நீங்க பார்க்க மாட்டீங்க? அந்த பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய தகுதியும் ஆற்றலும் காங்கிரசுக்கு தான் இருக்கு. காமராஜ் சாவர வரைக்கும் நான் கேட்பது, நான் ரொம்ப கூர்மையான கேள்வி என்பது, ஏன் அந்த மூப்பனார் என்கிற விமர்சனத்துக்குள்ள வருது? சார், சத்தியமூர்த்தி பவனத்திலே காமராஜை விமர்சிக்கிறது அவர் அனுமதிச்சு தான் வேடிக்கை பார்த்தாரு. அடுத்த நிமிஷமே அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கணும், அதை செய்யல. அது மட்டும் இல்ல, மூப்பனாரை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய நெஞ்சத்திலும் இருக்கின்ற தலைவர். அந்த தலைவரை விமர்சித்ததற்கு பின்னால் மானமுள்ள மூப்பனார் தொண்டன் சத்தியமாக காங்கிரஸில் இருப்பானே, ஆனால்
அவன் மானமுள்ளவனா என்ற சந்தேகம் வரும். மூப்பனாரை நாங்கள் இனிமேல் தாங்கி பிடிக்க மாட்டோம் என்று சொன்னால் மக்கள் தலைவர் மூப்பனாரை நேசித்து காங்கிரஸில் இணைந்தவர்கள் எப்படி அந்த கட்சியில் இனிமேல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட துணிவு ஈவி.கே. இளங்கோவனுக்கு எங்கிருந்து வந்தது? தலைவர் மூப்பனார் என்று சொன்னால் தமிழகத்திலே காங்கிரஸ் என்று சொன்னால் 77க்கு பிறகு தலைவர் மூப்பனார் தான். காமராசரினுடைய திரு மூப்பனார் அவர்களினுடைய பங்களிப்பை நான் புரிந்து கொள்கிறேன். நமக்கு நேரமின்மையின் காரணமாக அரசியல் விமர்சகராக நான் கேட்பது, தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் எப்படியோ காங்கிரஸ் சார்ந்த விமர்சனங்கள், காங்கிரஸ் சார்ந்த செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா முற்றாக தேர்தல் களங்களில் புறக்கணிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு பத்திரிகைகள் அடிபடாமல் இருக்கிற போதெல்லாம் ஒரு பிரதானமாக அவர்கள் இடம் பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்பது, 2 கட்சிகளாக உடைந்து போயிருக்கக்கூடிய இடத்தில் மூப்பனார் என்பவரை வைத்து மையமாக வைத்து விமர்சிக்கக்கூடிய இடங்கள்ல இது யாருக்கு பலவீனமாக அமையும், யாருக்கு பலமாக அமையும்னு நினைக்கிறீங்க? இந்த பார்வையை மக்கள், நான் கேட்பது மாற்று கட்சியினர் கூட இதை எப்படி பார்ப்பார்? அதாவது காங்கிரஸுக்கு பலகீனமாகவும் இளங்கோவன் தனக்கு பலமா அமையும் நினைக்கிறாரு. மூப்பனாருக்கு எதிரணியில் இருந்த தலைவர்கள் எல்லாம் தன் பக்கம் வருவாங்க. அதை வச்சு தான் ஒரு கோஷ்டி சேர்த்து காங்கிரஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளாட்டு இருக்க காங்கிரஸ்ல இளங்கோவன் தலைமையான குரூப் தான் பவர்ஃபுல் குரூப்புங்கிற அளவுக்கு அவர் திட்டமிட்டு செய்கிறாருங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு அதில் இருக்குது. மேலும் நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் 2ஆ பிளந்தனால 2 பேருக்கும் ப்ரொஜெக்ஷன் வருது. அது முழுக்க உண்மை. இன்னைக்கு தமாக ப்ளஸ் காங்கிரஸ் ஓட்டுன்னு பார்த்தா பழைய 4.5 கொஞ்சம் நிச்சயமாக 2-3% கூடியிருக்கும் போல தெரியுது. 2 கட்சியோட மொத்த ஓட்டை பார்த்தா அந்த அளவுக்கு இன்னைக்கு பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம், அவங்கள பற்றிய பேச்சுக்களும் அவங்க ஏற்கனவே 2014 காட்டின வாக்கு வங்கி வலிமையோட 2 பேரும் கம்பைன்டு வாக்கு வலிமை இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. கட்டாயமாக இதை கூட, இந்த விமர்சனங்கள் கூட அரசியல் காய் நகர்த்துகளில் ஒரு ராஜதந்திரமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். உண்மையில் இந்த விவாதம் என்பது அவரினுடைய பங்களிப்பு, தியாகங்கள், இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து அரசியல் ரீதியாக எப்படியெல்லாம் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, தமிழகத்தினுடைய சித்திரம் எப்படி மாறப்போகிறது என்பது என்கின்ற அளவில் தான் இந்த விவாதத்தை நடத்தினோம். உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய பார்வைகளை எல்லாம் இந்த அரங்கத்திற்கு வைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் அடுத்த விவாதம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மத்திய அரசு கல்வித்துறையை காவிமயமாக்குகிறதா? குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசும் அதற்கான பதிலோடு காத்திருக்கிறது. அரசு தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன? இது குறித்தெல்லாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து விமர்சிக்கலாம், வாதிக்கலாம். காத்திருக்க.